வங்கி கணக்கிற்கே வரும் 1.25 லட்சம் பெண்களுக்கு அள்ளி கொடுக்கும் தமிழக அரசு எப்படி பெறுவது? தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக குழுக்கடன் ரூ.15 லட்சம் வரை வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக உள்ள மகளிர் மற்றும் ஆடவருக்கு குழுக்கடன் வழங்கப்படுகிறது. குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கு அதிகபட்சம் ரூபாய் 1.25 லட்சம் வழங்கப்படும். மொத்தமாகும் ஆண்டு வட்டி விகிதம் 6% ஆகும். மேலும் திரும்ப செலுத்தும் காலம் 2.5 ஆண்டுகள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் மட்டும் இருக்க வேண்டும். குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருந்தல் வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக குழுக்கடன் ரூபாய் 15 லட்சம் வரை வழங்கும் திட்டத்திற்கு தகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர் ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள், வயது 18 60 வரை, குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் தேவைப்படும் ஆவணங்கள் சாதி, வருமான, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை மற்றும் பிறப்பிட சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம் போன்ற ஆவணங்களும் தேவைப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்கும் முறை அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அலுவலகங்கள், அப்படி டாப்செட் கோவின் இணையதளமான www.tabcedco.tamilnadu.government.in என்ற இணையதளம் மூலமும் பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் இப்படி பெண்களுக்கு என்று பல திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. உதாரணமாக பெண்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கும் புதிய திட்டம் ஒன்றிற்காக விண்ணப்பங்களை தமிழ்நாடு அரசு பெற தொடங்கியுள்ளது. சில மாதங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கான அடுத்த கட்ட விண்ணப்பங்களும் பெறப்பட உள்ளன. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.